பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோக முறைகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி அதோடு இணைஞ்சது தான் முத்திரைகளும். அதனால தான் சித்தர்கள் இதை அடிப்படை பிரிவாக பிரிச்சிருக்காங்க. காய முத்திரைன்னு சொல்கிறாங்க, உடம்பு மூலமாக பண்ணக்கூடிய முத்திரை. சில உதாரணங்கள் விபரீத கரணி ஆசனம்னு சொல்கிறாங்க, அது ஒரு முத்திரை. யோக முத்ராசனா ஒரு முத்திரை, யோக நித்ராசனா ஒரு முத்திரை. இவையெல்லாம் ஆசனங்கள், அதில் முத்திரை செய்யும். டாக்ஸின் எக்ஸ்க்ரீஷன் ஆகணும். முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தங்க கற்றுக்கிறாங்க, ஒரு 50 வயசில் கற்றுக்கிறாங்க, இல்லை 75 வயசில் தான் ஒருத்தர் கற்றுக்கிறாங்கன்னா கூட 70 வருஷமாக அவங்களுடைய உடம்புக்குள்ளே டாக்ஸின்லாம் இருக்கும். அப்போ அது வெளியேற்றணும். அது வெளியேற்றுவதற்கான முதல் முத்திரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த முத்திரையை தான் பயன்படுத்துகிறோம், சுத்திகரிப்பு முத்திரை. வயதானவர்கள் இது பண்ணுறது கரெக்டாக, அவங்களுக்கான பலன்கள் இது கிடைக்குமா சார்? முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் முத்திரைகள். ஏன்னா அவங்க உடற்பயிற்சி நம்ம பண்ண முடியும். இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு முத்திரைங்கிறது பண்ண முடியும். அதுக்கு பேர் நம்ம சொல்ல போகிறோம். இந்த முத்திரை பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கணும். அதாவது நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இது பிராண முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையில் நம்ம நிமிர்ந்து உட்காந்துட்டு தொட மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்முடைய அமைதியாக இருக்கும். முதல்ல அமைதி வரணும், பிராண சக்தி உடம்புக்குள்ளே நல்லா இருக்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே 10 முக்கியமான வாயுக்கள் இருக்குது. அந்த 10 முக்கியமான வாயுவில் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யோகா இன்ஸ்ட்ரக்டர் உள்ளொலி எஸ் கிருபானந்தன் சார் தான் இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார், இப்போ முத்ரான்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய டைப்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு முத்ரானா என்ன அப்படின்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் முத்ரானா என்ன சார்? முத்திரைகள் அப்படிங்கிறத இதுவும் நம்முடைய திருமூல திருமந்திரத்தில் முத்திரை பேதங்கிற தலைப்பிலே குறிப்பிடுறார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோக முறைகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி அதோடு இணைஞ்சது தான் முத்திரைகளும். இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ ஒரு யோக பயிற்சி பண்ணுறாங்கன்னா ஒரு முத்திரையில் பண்ணுவாங்க, சின் முத்திரை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, ஆதி முத்திரை, இது பேர் ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முத்திரை பார்த்திங்கன்னா இந்த முத்திரை பேர், இது முத்திரை பேர் வச்சுருக்காங்க, சின்மய முத்திரை அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் உதாரணங்கள் சொல்கிறேன். இது மாதிரி முத்திரைகளோடு தான் யோக பயிற்சியும் கலந்துருக்கு. அதனால தான் சித்தர்கள் இதை அடிப்படை பிரிவாக பிரிச்சிருக்காங்க. காய முத்திரைன்னு சொல்கிறாங்க, உடம்பு மூலமாக பண்ணக்கூடிய முத்திரை. சில உதாரணங்கள் விபரீத கரணி ஆசனம்னு சொல்கிறாங்க, அது ஒரு முத்திரை. யோக முத்ராசனா ஒரு முத்திரை, யோக நித்ராசனா ஒரு முத்திரை. இவையெல்லாம் ஆசனங்கள், அதில் முத்திரை செய்கிறது, அது காய முத்திரைன்னு பேர். உடம்பினால் செய்யக்கூடிய ஆசனங்களில் முத்திரை, இது காய முத்திரை. அடுத்து பார்த்திங்கன்னா கை விரல்களால் மட்டும் செய்யக்கூடியது, அதுக்கு பேர் அஸ்த முத்திரை. வெறும் கண்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தல், அதுக்கு பேர் திராட்டக்க முத்திரை. இது நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இதுதான் முக்கியமான 3 பிரிவுகளாக சொல்லப்படுது. ஓகே சார், ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த முத்திரை தான் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது எதுல ஸ்டார்ட் பண்ணுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உங்களோட பார்வையில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த முத்திரை ஸ்டார்ட் பண்றது நல்லது சார்? திரும்ப ஆரம்பிக்க போகிறது குருவோடைய வழிகாட்டுதல முதல்ல ஆரம்பிக்கணும். அவங்கக்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும். இது வரைக்கும் முத்திரையே கற்றுக்கல, இல்லை யோகா பற்றியே தெரியாது. அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சுத்திகரிப்பு முத்திரை, டாக்ஸின் எக்ஸ்க்ரீஷன் ஆகணும். முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தங்க கற்றுக்கிறாங்க, ஒரு 50 வயசில் கற்றுக்கிறாங்க, இல்லை 75 வயசில் தான் ஒருத்தர் கற்றுக்கிறாங்கன்னா கூட 70 வருஷமாக அவங்களுடைய உடம்புக்குள்ளே டாக்ஸின்லாம் இருக்கும். அப்போ அது வெளியேற்றணும். அது வெளியேற்றுவதற்கான முதல் முத்திரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த முத்திரையை தான் பயன்படுத்துகிறோம், சுத்திகரிப்பு முத்திரை. கழிவுகளை வெளியேற்றும் முத்திரைன்னே தமிழில் சொல்லலாம். இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோதிரவனுடைய அடி ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கை வச்சுட்டு நம்முடைய கால் முட்டி மேலே வச்சுட்டு கண்ணை மூடி இருக்கணும். இதை ஒரு 15 நிமிடம் பண்ணலாம். தொடக்கத்தில் கஷ்டமாக இருந்ததுன்னா 5 நிமிடங்கள் பண்ணலாம். இந்த முத்திரையில் தான் முதல்ல தொடங்கணும். இந்த முத்திரையை ஒரு 2 வாரங்கள் தொடர்ந்து செய்யணும். இதுவும் யோக ஆசிரியருடைய வழிகாட்டுதல்ல. சில பேருக்கு 1 வாரத்திலேயே அதுக்கான ஒரு பலன்கள் கிடைக்கலாம், சில பேருக்கு இன்னும் ஒரு 1 வாரம் எடுத்துக்கலாம். அதனால் அவங்களுடைய வழிகாட்டுதலில் பண்ணும்போது அடுத்தடுத்த முத்திரைகளை அவங்க சொல்லி தருவாங்க. மன அழுத்தம் இருக்கு, பதட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குன்றப்போ நான் எந்த முத்திரை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது சார்? ஆமாம், எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கோயர்ஸ், அவங்க பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அப்புறம்
பொதுவாகவே ஆண்களுக்கு வேலை பலுன்றது இருக்குது. பிஸ்னஸ் பீப்புள், ஐடி நிறுவனங்கள், அது மாதிரி சேவை நிறுவனங்கள், இது மீடியா துறையில் எப்போ வீட்டுக்கு போகிறோம் தெரியாது, நிறைய நேரம் வேலை செய்வாங்க. இப்போ எல்லா துறையிலும் எல்லா மக்களுக்குமே அழுத்தம் இருக்குது, மன அழுத்தம் அப்படிங்கிறது. இந்த மன அழுத்தம் வந்து இருக்கிறவங்களுக்கு முத்திரைங்கிறது பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கணும். அதாவது நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இது வந்து பிராண முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையில் நம்ம நிமிர்ந்து உட்காந்துட்டு தொட மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்முடைய அமைதியாக இருக்கும். முதல்ல அமைதி வரணும். பிராண சக்தி வந்து உடம்புக்குள்ளே நல்லா இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே 10 முக்கியமான வாயுக்கள் இருக்குது. அந்த 10 முக்கியமான வாயுவில் முதன்மையான வாயு எதுனா பிராண முத்திரை தான். இந்த முத்திரையில் உட்காந்துட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னு வச்சுங்களேன், முதல்ல நம்முடைய மனம் வந்து அமைதி பெறும். நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில் முதல்ல தொடங்கி இந்த பிராண முத்திரையில் முடிச்சுட்டு திருப்பி சின்முத்திரையில் நம்ம நிறைவு பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அமைதியையும் ரொம்ப மனம் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை இதுக்குன்னு டைமிங் ஏதாவது இருக்கா சார்? இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைமில் தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? முத்திரைகள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாப்பிட்ட பிறகு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour கழிச்சு பண்ணலாம். அதிகபட்சம் 3 மணி நேரம் கழிச்சு கூட பண்ணலாம். வெறும் வயிற்றுல தான் நல்லது. முத்திரைகள் பண்ணும்போது எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறது பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட்டாக இருந்தால் 3 hours அப்புறம் அப்படி பண்ணால் நல்லது. முத்திரைகளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து வசதி, அதாவது வயதானவர்கள் இருக்காங்க, அவங்களால ஃப்ளோரில் உட்காந்து பண்ண முடியாது, அப்போ அவங்க நாற்காலியில் உட்காந்து பண்ணலாம். நல்லா பண்ண முடியும் அப்படின்னா மேட் போட்டு உட்காந்து பண்ணலாம். ஆனால் மேட்டு போட்டு தான் பண்ணலாம். அதை வந்து நம்ம பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த முயற்சி பண்ணும்போது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். வயதானவர்கள் வந்துட்டு இது பண்ணுறது கரெக்டாக, அவங்களுக்கான பலன்கள் வந்துட்டு இது கிடைக்குமா சார்? முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் முத்திரைகள். ஏன்னா அவங்க வந்து உடற்பயிற்சி நம்ம பண்ண முடியாத சூழல் இருக்கும். ஏன்னா உடல் உபாதைகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டில் பிரச்சனை இருக்கும், மற்ற பிரச்சனைகளால் அவங்களால பண்ண முடியாது. சில பேர் வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, இப்போ அவங்களும் முத்திரை பண்ணலாம். அதனால் வயதானவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு முத்திரையை எடுத்துக்கிட்டால் அதை வந்து குருவினுடைய வழிகாட்டுதலில் 48 நாட்கள் மண்டலம் சொல்லுவாங்க. அது தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். இது வந்து வயதானவர்களுக்கான முத்திரைன்னு நினச்சிட வேண்டாம். முடியாதவங்க, ஆசன பயிற்சிகளே பண்ண முடியாதவங்க, அவங்க இந்த முத்திரைகளை பின்பற்றலாம். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஹெல்த் குரு அன்பர்களுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லும்போது இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் குருவினுடைய முன்னிலையில் தான் செய்யணும். அந்த வழிகாட்டுதல் தான் அனைவருக்கும் நல்லதை தரும். இந்த வாய்ப்பினை நல்கிய ஹெல்த் குரு குழுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.